உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஓமவல்லி, அதாவது கற்பூரவல்லி என்று கூட சொல்லுவார்கள். அஜ்வைன் என்று சொல்லுகின்ற ஓமத்தினுடைய மணத்தையும் குணத்தையும் இந்த இலை பெற்றிருப்பதனாலே இதற்கு ஓமவல்லி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஓமவல்லி இலை நீர்ப்பாங்கான இடத்திலே நீர் சேர்ந்த இலைகளை கொண்டு நமக்கு விளங்குகிறது. இதை கசக்கி அதனுடைய சாறு எடுத்து அரை தேக்கரண்டி சாறுடன் சம அளவு தேன் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது, தேன் இல்லாத போது ஓமவல்லி சாரோடு சம அளவு சர்க்கரை சேர்த்து தரலாம். சர்க்கரையோ தேனோ சேர்த்து சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது குழந்தைகளுடைய மாந்தம் என்று சொல்லுகின்ற மூச்சு இரைப்பு, நெஞ்சகச் சளி, நுரையீரலிலே தேங்கியிருக்கின்ற பாக்டீரியாஸ் இவற்றையெல்லாம் வெளியேற்றி குழந்தைகளுடைய சுவாசத்தை சீர் செய்கிறது. கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருந்து குழந்தைகளுடைய செரிமானத்தையும் சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அக்கோரஸ் கேலமஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது வசம்பு. நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த வசம்பு நம் பாட்டிமார்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலேயும் வைத்திருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு பிரச்சனை என்று வருகிறதோ, குறிப்பாக வயிற்று பிரச்சனை வருகிறதோ, அப்பொழுது வசம்பை சுட்டு கரியாக்கி சிறிது தாய்ப்பாலிலே குழைத்து அவருடைய குழந்தைகளுடைய வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை போக்குவதற்காக கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுப்பதினாலே, அதாவது வசம்பு சுட்ட கரியை நாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகாத போது, வயிறு உப்புசம் ஆகின்ற பொழுது, டயரியா என்கின்ற நிலையிலே செரிமானம் ஆகாத பேதி, இதை நிறுத்தக்கூடிய நிலையிலே இந்த வசம்பு சுட்ட கரியை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து போதிய தேன் சேர்த்து ஓரிரு வேளை குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது உடல் வாகுக்கு தகுந்தாற் போல கொடுக்கின்ற நிலையிலே பேதியை நிறுத்தும், வயிற்று வலியையும் வேதனையும் போக்கும் என்பதை நாம் மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, இந்திய மருத்துவத்திலே குறிப்பாக சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் 2 வகையிலேயும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற 2 மருந்துகள் என்று சொன்னால், ஒன்று திரிகடுகம், இன்னொன்று திரிபலா. இந்த திரி என்பது வடமொழி வார்த்தையிலே இருந்து வந்த 3 என்ற பொருள் பெறும். 3 காரங்கள், 3 துவர்ப்புகள், இதை பெயரிலே அடிப்படையாக கொண்டு வந்தது திரிகடுகம், திரிபலா. இந்த திரிகடுகத்திலே ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய ஜிஞ்சர், சுக்கு இதிலே ஒரு அங்கம் வகிக்கிறது. பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி, அரிசி திப்பிலி இதில் இன்னொரு அங்கம் வகிக்கிறது. பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு இதிலே ஒரு அங்கமாக விளங்குகிறது. இந்த 3 காரங்களும் ஒரு சேர்கின்ற பொழுது சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நுரையீரலுக்கு பலம் தருகிறது. இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தந்து குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது.
இரைப்பையை தூண்டி ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டுகிறது. அதாவது தொப்புளுக்கு மேல் இருக்கின்ற அத்துணை உறுப்புகளையும் இது சரிவர செயல்படுகின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக, ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இது விளங்குகிறது. இதற்கு மாறாக 3 துவர்ப்பு பொருட்கள், ஃபிலாந்தஸ் எம்பிலிகா என்று சொல்லுகின்ற நெல்லி வற்றல், நமக்கு புதிதாக நெல்லி கிடைக்காத பொழுது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய நெல்லி வற்றல், ஃபிலாந்தஸ் எம்பிலிகா, விட்டமின் சி செறிந்தது, இரும்பு சத்துவம் செறிந்தது, பொட்டாசியம், மெக்னீசியம் என்று சொல்லுகின்ற தாது உப்புக்களை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இதனோடு டெர்மினேலியா பெல்லரிக்கா என்று சொல்லக்கூடிய தாண்டிக்காய், இந்த தாண்டிக்காய் மிகுந்த துவர்ப்பு உடையது. இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது என்பதனாலே குருதி கசிவு, சீழ் வடிதல், பேதி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த துவர்ப்பு சுவை விளங்குகிறது. இதனோடு டெர்மினேலியா செவுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், கடுக்காயை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழிலே தாயினும் சிறந்தது கடுக்காய் என்று ஒரு பெயர் உண்டு. இது தாயை போல இது நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 துவர்ப்பு பொருட்களுடைய கலவை என்பது கீழ் உறுப்புகள், கழிவு உறுப்புகள், குறிப்பாக சிறுநீரகம், கருப்பை, அதனோடு ஆசனவாய் தொல்லைகள், மலக்குடல் இவற்றிலே இருக்கின்ற பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக இந்த துவர்ப்பு பொருட்கள் விளங்குகிறது. மேலே இருக்கின்ற நுரையீரல், இதயம், வயிறு இவை போன்ற பொருட்களை திரிகடுகம் என்கின்ற சுக்கு, மிளகு, திப்பிலி தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு முக்கடுகு, முப்பலான்னு சொல்லக்கூடிய திரிகடுகு மற்றும் திரிபலா சூர்ணத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, இவற்றை மருந்தா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூர்ணம் இது ஒரு நல்ல ஸ்டிமுலண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு பசியை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும். காலையில் தினமும் வெறும் வயத்தில் திரிகடுகு சூர்ணம் 2 சிட்டிகை அளவு எடுத்து அதோட கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இது பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் கபத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் நமக்கு காலையில் எழுந்ததும் வரக்கூடிய அந்த பித்த வாந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் தொண்டையில் சேரக்கூடிய சளியை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால தினமும் காலையில் திரிகடுகு சூர்ணம் நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது செரிமான சீர்கேடுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். அதே போல் சளி பிடிக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தாகவும் இது செயல்படும். உள்ளுறுப்புகளுக்கு ஒரு டானிக்காகவும் இந்த திரிகடுகு சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம திரிபலா சூர்ணத்தை வெளிப்பூச்சி மருந்தாக எதற்கெல்லாம் பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூர்ணம். இந்த திரிபலா சூர்ணத்தை எடுத்து நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி வடிகட்டிட்டு அந்த திரிபலா கஷாயத்தை நம்ம மூலத்தை கழுவுவதற்காக பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூலத்தில் ஏற்படக்கூடிய சீழ் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் மூலத்தில் உள்ள தொற்று கண்ட்ரோல் ஆகும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கும் இதை நம்ம புறமருந்தாக எக்ஸ்டர்னல் வாஷாக பயன்படுத்தலாம். நமக்கு தோல் நோய்கள் ஏதாவது இருந்ததுனாலும் அந்த தோல் நோய்களை நம்ம துடைப்பதற்கான ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் இதை பயன்படுத்தலாம். ஆறாத புண்கள், நாற்றம் அடிக்கக்கூடிய புண்களுக்கு அந்த புண்களை துடைக்கக்கூடிய மருந்தா, புண்களை க்ளீன் பண்ணக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாகவும் இந்த திரிபலா கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். திரிபலா கஷாயம் கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும் பொழுது புண்களில் ஏற்படக்கூடிய அந்த நாற்றம் கம்மியாகும். புண்கள் மேலும் விரிவடையாமல் அழுகாமல் சீக்கிரமாக ஆறும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். நம்ம திரிபலா சூர்ணத்தை கஷாயமாக பயன்படுத்துறதுனா, உள்ளுக்கு குடிக்கிறதுக்கான மருந்தாக பயன்படுத்துறதுனா, இரவு நேரத்தில் நம்ம திரிபலா சூர்ணம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அதை நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி 60 ml-லேருந்து 100 ml வரைக்கும் நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி 60 ml-லேருந்து 100 ml வரைக்கும் தினமும் இரவு உணவுக்கு பின் நம்ம இந்த திரிபலா கஷாயத்தை பருகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் வாத நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அதே போல் குடலில் உள்ள தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் செயல்படும்.
இந்த திரிபலா கஷாயத்தை நம்ம தயார் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிட்டு புண்களை கழுவுவதற்காக பயன்படுத்தலாம். அதே போல் கண் நோய் ஏற்படும் பொழுதும் நம்ம திரிபலா கஷாயத்தை கண்களுக்கு ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். திரிபலா சூர்ணம் நம்ம அன்றாடம் மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக செயல்படும். அந்த கழிவுகள் தங்காமல் இருக்கிறதுனால நமக்கு கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்கும். இதுவும் ஒரு சிறந்த தடுப்பு மருந்து. ஆகவே திரிகடுகு சூர்ணம் மற்றும் திரிபலா சூர்ணம் இவை இரண்டையும் அன்றாடம் நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நோய் தடுப்பு மருந்தாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளுறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் இவை இரண்டும் செயல்படும். திரிபலா கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதை நம்ம உள் மருந்தாகவும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த இந்த திரிபலா கஷாயத்தை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாகவும் புண்களை கழுவுவதற்கான மருந்தாகவும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது புண்கள் சீழ்பிடிக்காமல் சீக்கிரமாக ஆறும். புண்களில் ஏற்படக்கூடிய தொற்றும் கண்ட்ரோல் ஆகும். மூலத்தினால் ஏற்படக்கூடிய நாற்றம், மூலத்தில் உண்டாகக்கூடிய வலி, சீழ் இவை எல்லாமே கட்டுப்படும். அன்பான நேயர்களே, காலையிலே வெறுக்கடி அளவு திரிகடுகம் தேனோடு சேர்த்து வெறும் வயிற்றிலே சாப்பிட்டு வருவது, ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிடுவது, இரவு நேரத்திலே திரிபலா வெறுக்கடி அளவு சாப்பிடுவது, அல்லது நீரிலிட்டு ஒரு தீநீராக காய்ச்சி தேன் சேர்த்தோ அல்லது சர்க்கரை சேர்த்தோ நாம் பருகி வருவதனாலே காலையிலே சாப்பிடுகின்ற திரிகடுகம் உள் உறுப்புகளுக்கு பலம் தந்து உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தி நாம் உண்ணுகின்ற சத்துக்களை உடலுக்கு சேர்க்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. மாலையிலே நாம் பருகுகின்ற இந்த திரிபலா என்கின்ற சூரணமும் சரி, அதனுடைய தீநீரும் சரி, கழிவு உறுப்புகளை சீர்படுத்தி அறவே கழிவுகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனாலே ஆரோக்கியம் நீடிக்கிறது, ஆயுள் நீடிக்கிறது. இந்த திரிபலாவிலே நிறைய துவர்ப்பு சுவை இருப்பதினாலே பொதுவாக பல் நோய்கள் வந்தபோது, பற்களிலே ஆட்டம் கண்டபோது இந்த திரிபலா தீநீரை தெளிவு எடுத்து வாய் கொப்பளிப்பதனாலே பல் ஆட்டம் என்பது அகன்று போகிறது, பற்கள் உறுதியாகிறது, பல் நோய்கள் அத்துணையும் விலகி போகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இந்த திரிபலா சூரணத்தை மென்மையாக எடுத்து அதனோடு சிறிது உப்பு சேர்த்து பல் துலக்குவதனாலேயும் அது ஒரு நல்ல பற்பொடியாக இருப்பது மட்டுமல்லாமல் பல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, திரிகடுகம் திரிபலா எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.